அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் முதல்ல சுதந்திர போராட்ட போர், அதாவது விடுதலை போர் 1857 முதல் நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் முதல் நடந்திருக்கு. 1759 வீரன் அழகுமுத்து கோன் அப்படிங்கிறவர் நடத்திய போராட்டம் தான் முதல் விடுதலை போராட்ட வரலாறுல தமிழ்நாடு முன்னிலையே நிற்கிது. தந்தையோட பேர் அழகுமுத்து கோன். அழகுமுத்து அப்படிங்கிறது இவங்களோட குடும்ப பேரு. 1725 கட்டாளங்குளம் அப்படிங்கிற ஏரியால முன்னதாக முடிசூடி கொண்டார். இவருக்கும் ராணி அழகுமுத்தம்மாளுக்கும் 1728 அழகுமுத்து கோன் அவர் பிறந்திருக்காரு. 1729 அவரோட தம்பி சின்ன அழகுமுத்து கோன் பிறந்திருக்காரு. 1750 தந்தை இறந்து போயிடுறாரு அனுமந்தக்குடி அப்படிங்கிற போர்ல. அதுக்கப்புறம் தந்தை இறந்த அதே ஆண்டு 1750 அண்ணன் வீர அழகுமுத்து கோன் தன்னுடைய 22வது வயதுல மன்னரா முடிசூடிக்கிறாரு. ஆங்கிலேயருக்கு எதிராக முதலாக எதிர்த்து பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டணும் அப்படிங்கிறத தடுத்துட்டு அதை கோபம்ன்ற ஆங்கிலேயரோட போர் பண்ணியிருக்காரு. ஜெனரல் மருதநாயகம் பிள்ளை முகமது யூசுப் கான் அப்படிங்கிற ஒரு பேரு. இவங்களை அனுப்பி வைக்கும் போது 2 பேருக்கு சண்டை நடக்குது. அந்த கான் சாஹிப் அவங்களோட சண்டை பெத்தநாயக்கனூர் கோட்டையில் நடந்திருக்கு. அங்க அழகுமுத்து கோனோட வலது கால் சுடப்பட்டிருக்கு. இருப்பினும் ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து போராடிட்டாரு. அவருடைய 6 தளபதிகள் 248 போர் வீரர்கள் எல்லாம் இரும்பு சங்கிலியால பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு எல்லாத்தையுமே சுட்டு கொண்டிருக்காங்க. இவர் மன்னிப்பு கேட்டா விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கேட்க மறுத்ததுனால 248 வீரர்களோட பரத கலங்கள் அனைத்தும் வெட்டி சாய்க்கப்பட்டு பீரங்கி முன்னாடி அழகுமுத்து கோனும் அவருடைய 6 தளபதிகளும் மார்புல சுடப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த எட்டயபுரம் சமஸ்தானத்துல வேலை செஞ்ச சுவாமி தீட்சிதர் அப்படிங்கிற எழுதப்பட்ட வம்சமணி தீபிகை அப்படிங்கிற புக்ல இது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. இவர் இறந்ததுனால தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்துல ஒரு மணிமண்டபம் ஜூலை 11 ஆண்டுதோறும் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. 2012 வீரன் அழகுமுத்து கோன் கொடுத்த ஆவணப்படம் வெளியிட்டிருக்காங்க. 2015 டிசம்பர் 26 இந்திய அரசின் சார்பில் ஒரு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா மருதநாயகம் பிள்ளை. இவர் யார் அப்படின்னா முகமது யூசுப் கான் அப்படிங்கிறவருடைய பேர்ல அழைக்கப்பட்டிருக்காரு. ஆற்காடு படைகள் போர் வீரராகவும் பின்னாலே கிழக்கிந்திய படைகளுக்கு படைத்தளபதியாக விளங்கியிருக்காரு. 1725 ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் தாலுகா கீழப்பனையூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. ஆங்கிலேயருக்கும் ஆற்காடு நபர்களும் தனது எதிரிகளான தமிழகத்தை சார்ந்த பாளையக்காரர்களுக்கு எதிராக மருதநாயகம் போர்ல ஈடுபட்டிருக்காரு. ஒரு காலத்துல மருத நாயக்கர்களுடைய ஆட்சி முடிவடைந்த நேரத்துல மதுரையாலும் அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கு அளிச்சிருக்காங்க. தன் வாழ்நாள்ல இறுதியில பிரிட்டிஷ் கிழக்கிந்திய ஆட்சியாளருக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு. அக்டோபர் 15 1764 மதுரையில சம்மட்டிபுரம் அப்படிங்கிற பகுதியில இவர் தூக்கிலிடப்பட்டிருக்காரு. இவர் உடல் புதைக்கப்பட்ட இடத்துல தர்கா ஷேக் இமாம் அப்படிங்கிறவரை எழுதப்பட்டு இப்போதைக்கு அந்த பள்ளி கான் சாஹிப் பள்ளிவாசல் அப்படிங்கிற தொழுகை நடைபெற்று வரும் இடமாக இருக்குது. இவருடைய நினைவிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவிடைபுத்தூர் வத்திரா பக்கத்துல முகமது கான்சாகிபுரம் அப்படிங்கிற ஊர்ல கான்சாபுரம் அப்படிங்கிற பேர்ல அழைச்சிட்டு இருக்காங்க. நெற்கட்டன் சேவலுக்கு தென்புறம் ஒரு பெரிய மேடு இருக்கு. அது இப்ப கான்சா மேடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முகமது யூசுப் கான் மக்களால் கான் சாஹிப் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டிருக்காரு. இந்த தெருப்போட பேர் பார்த்தீங்கன்னா மதுரையில தெற்குமாசி வீதி. தெற்குமாசி வீதிக்கு நடுவால உள்ள கான்சா மேடு தெருவுக்கு இவர் பேர் இன்னும் சொல்லிட்டே இருக்கு. இவர் கான்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க இவருடைய பேரால. வீராண ஏரியிலிருந்து பாசனத்துக்கு வெட்டப்பட்ட இடம் கான் சாஹிப் வாய்க்கால் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது யாரு அப்படின்னா எட்டயபுரம் சமஸ்தானத்தை பத்தி பார்க்கலாம். திருநெல்வேலியில சீமையை சேர்ந்த இது பெரிய பாளையம் தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. விஜயநகர பேரரசுக்கு கீழே இயங்கின இந்த சமஸ்தானம் அப்புறம் பிரிட்டானியர்கள் வேற கீழே செயல்பட்டு இருக்கு. தேசிய விடுதலை போராட்டத்துக்கு எட்டயபுரம் சமஸ்தானம் பின்னாடி இந்தியாவோட நினைச்சிருக்காங்க. இதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா எட்டயபுரம் சமஸ்தானம் தான் நம்ம பாரதியை நமக்கு அறிமுகப்படுத்தியது.
ஏன்னா இவருடைய ஆட்சி காலத்துல மட்டும்தான் எட்டயபுர சமஸ்தானம் ஆட்சிக்குள்ள தான் இவருக்கு வந்து சோமசுந்தரம் மகாகவி அதுக்கிட்ட தமிழ் பற்றுமிக்க எல்லாருடைய இதுவுமே இந்த தமிழ் வளர்ச்சி எல்லாமே பெருசா வளர்ந்துருக்கு. எட்டயபுரம் மன்னர்களால சங்கீத மும்மூர்த்தியில ஒருவரான முத்துச்சாமி தீட்சிதர், சீரா புராணம் எழுதிய உமறு புலவர், இவங்கெல்லாம் வந்து எட்டயபுர அரசர்கள் வந்து ஆதரிச்சிருக்காங்க. இன்னமும் இந்த சமஸ்தானம் இயங்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை பத்தி பார்க்கலாம். இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஜனவரி 3, 1760 அக்டோபர் 16, 1793 வரை தமிழகத்திலிருந்து ஆங்கிலேயருடைய எதிர்த்து போராட்ட ஒரு 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பாளையக்காரர். கிட்டி பொம்முலு அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயராக இருந்திருக்கு. இவர் 1790 1793 வரை ஒரு முடிசூட்டு விழா இவருக்கு நடந்திருக்கு. இவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பேரு ஜெகவீர கட்டபொம்மன். இவங்களோட ஒய்ஃபோட பேரு ஜக்கம்மா. இவங்க வந்து ஆறுமுகத்தம்மாள் அப்படிங்கிற அம்மா அவங்களோட பேரு. தெலுங்கு மொழி பேசுற ஒரு நாயக்க மன்னருடைய இனத்துல பிறந்தவர். இவங்க வந்து கம்பிலி ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யம் இழந்ததுக்கு அப்புறமா விஜயநகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த ராஜ்யம் உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் சோழ நாடு, பாண்டிய நாடு எல்லாத்திலையும் வளர்ந்து அப்புறம் முகமதியர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் மீது தாக்கல் நடத்தி அப்புறம் ஒரு நாட்டை கைப்பற்றி ஒரு 50 வருடங்களுக்கு வந்து ஆட்சி நடத்திருக்காங்க. பாண்டிய நாட்டுல கோயில்கள் நிறைய அடிச்சிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன்ல இருந்து அடைச்சிருக்காங்க. விஜயநகர பேரரசரோட படைகள் வந்து 3 நாடுகளையும் கைப்பற்றி அதுல வந்து பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட பாண்டிய மன்னர்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய முன்னோர்களுடைய வந்து வீரத்தை போற்றி பாஞ்சாலங்குறிச்சியை வந்து பரிசா வழங்கியிருக்காங்க. அழகிய வீரபாண்டியபுரம் என்னும் ஊரில் இன்னைக்கு இருக்கிற ஓட்டப்பிடாரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஜெகவீரபாண்டியனுடைய அமைச்சரவையிலிருந்து பொம்மு என்கிற கெட்டி பொம்மு அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்காரு. இவரது பூர்வீகம் எல்லாமே ஆந்திர மாநிலம் பெல்லாரியில. வீரம் மிகுந்த ஒரு தெலுங்கு வீடு தான் கெட்டி பொம்மு அப்படிங்கிற வீடு. இது இப்படி மாறி மாறி கட்ட பொம்மு அப்படி மாறி இருக்கு. ஜெகவீரபாண்டியனுடைய மறைவுக்கு பின்னாடி ஆட்சி கட்டில இருந்து கட்ட பொம்மு வந்திருக்காரு. இவர் தான் பொம்மு ஒரு மரபுல வந்து வந்த முதல் கட்டபொம்மன் அப்படிங்கிறவர். திக்கு விஜய கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் பேர்ல இருந்திருக்காரு. இவருடைய பையங்களோட பேர் வந்து வீரபாண்டியன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு. இப்போ பொம்மு நாயக்கர் அப்படின்னு பேராலையும் தொடர்ந்து இவர் அழைக்கப்பட்டிருக்காரு. ஜனவரி 3, 1760 அன்று ஆறுமுகத்தம்மாள் திக்கு விஜய கட்டபொம்ம தம்பதியருக்கு பாஞ்சாலங்குறிச்சியில பிறந்தவர் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். பிப்ரவரி 2, 1790 அதாவது 47 வயசுல பாளையக்காரராக பொறுப்பேற்றிருக்காரு. அவருக்கு 30 வயசு இருக்கும். அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து ஊமத்துறை அப்படிங்கிற குமாரசாமி, துரைச்சிங்கம் அப்படின்னு 2 பேர், 2 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு அப்படின்னு 2 சகோதரி இருந்திருக்காங்க. இவங்களுடைய மனைவி பேரு செக்கம்மாள், ஏற்கனவே பார்த்தோம். இவங்களுக்கு வந்து ஒரு 9 வருஷம் 8 மாசம் 14 நாள்ல இருந்து ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு. கர்நாடக பிரதேசத்துல ஆட்சியாளர்கள் ஆற்காடு நவாப்புகள் பாளையக்காரிடம் வந்து வரி வசூலிக்கும் உரிமையை குப்பினியர்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. அதன்படி நெல்லை சீமையில வரி வசூலிக்கும் பொறுப்பு வந்து இருந்த ஆங்கில தளபதி மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வரி வசூலிக்க முடியாம இருந்தாரு. இந்த அடிப்படையில 1797 முதலாக ஆங்கில தளபதி ஆலன் துரை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பெரும்படியோட வந்து 1797 98 வரை கோட்டை தாக்க முடியாம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆலந்துறை வந்து தோற்று ஓடிட்டாரு. அதன் முன்னர் வந்து நெல்லை மாவட்ட கலெக்டரும் ஜாக்சன் துறை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சந்தி கலைச்சாரு. பல இடங்களுக்கு வர சொல்லி அலக்கடி பண்ணிட்டு செப்டம்பர் 10, 1798 வந்து ராமநாதத்தை சந்திச்சாரு. அப்போது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கைது செய்ய முயற்சி போது அதை முறியடிச்சு கட்டபொம்மன் வந்து மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி வந்துட்டாரு. செப்டம்பர் 5, 1797 பிளானர்மேன் அப்படிங்கிற ஆங்கில தளபதியால பாஞ்சாலங்குறிச்சி வந்து கோட்டை முற்றுகையிடுச்சு. அங்க போர் பல வருடங்கள் நடந்தது. பல ஆங்கிலேயர்கள் உயிரிழந்தாங்க. இருப்பினும் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கோட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. செப்டம்பர் 9, 1799 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து கைப்பற்றப்பட்டது. அக்டோபர் 1, 1799 புதுக்கோட்டை மன்னர் விஜயரகநாத தொண்டைமானால வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கைது செய்யப்பட்டு குப்பினியர், அதாவது வந்து கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து ஒப்படைக்கப்பட்டார். அக்டோபர் 16, 1799 ஆங்கில தளபதி பானர்மேன்
அவருடைய ஆணைப்படி கயத்தாறுல இருந்து தூக்கிலிடப்பட்டு இறந்துறாரு. மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி ஆங்கிலேயர்களுக்கு கைப்பற்றப்பட்டது. பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கட்டபொம்மன் சகோதரர் ஊமத்தர் பிப்ரவரி 2, 1801 பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களால் மீட்கப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு புத்துயிர் கிடைச்சது. அங்க மேஜர் மெக்காலே அப்படிங்கிற கோட்டையில் செல்ல முடியாம ஓடி போயிட்டாரு. அவர் 1801 மார்ச் 30 மறுபடியும் முற்றுகையிட்டாங்க. மே 24, 1801 மறுபடியும் கைப்பற்றிட்டாங்க. அங்கிருந்து தப்பிச்சு காளையார்கள், விருப்பாச்சி, திண்டுக்கல், பிரான்மலை அப்படின்னு ஓடிய ஊமத்துறை அவரோட தம்பி துரைசிங்க அந்த 2 பேரும் பாஞ்சாலங்குறிச்சி பீரங்கி மீட்ல தூக்கிலிடப்பட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சிங்கிற பேர் வரைபடத்துல நீக்கினாலும் அந்த கோட்டை முற்றிலும் தரைமட்டமாக்கினாலும் அந்த பேர் இன்ன வரை நமக்கு நிலைச்சிருக்குது. அது காரணம் இந்த 3 பேர் மட்டும்தான். 1977 முதல் சுற்றுலாத்துறை சார்பிலையும் தொல்பொருள் ஆய்வு மையத்திலும் இது உருவாக்கியிருக்காங்க. தற்போது 35 ஏக்கர் கோட்டை பழைய கோட்டை மறுபடியும் தொழில்துறை ஆய்வு துறையுடைய கீழே இன்னைக்கு வரை இயங்கிட்டு இருக்கு. ஓட்டப்படாரம் ஒரு 3 கிலோமீட்டர், எட்டயபுரம் ஒரு 23 கிலோமீட்டர், தூத்துக்குடி 25 கிலோமீட்டர், கயத்தாறு 40 கிலோமீட்டர், கோயில்பட்டி 38 கிலோமீட்டர், திருச்செந்தூர் 7 கிலோமீட்டர். இதெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சிக்கான தூரம் இதுக்குள்ள இருக்குது. இதை நீங்க போய் இந்த கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்க ஈஸியா போய் பாக்குறதுக்கு இருக்கும். சரி, இப்போ ஊமத்துறை பத்தி பார்க்கலாம். ஊமத்துறையோட இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி. இவர் போர்க்கடையில ரொம்ப பயிற்சி பெற்று இருந்தனால இவர் பல மன்னர்களோட தொடர்புல இருந்தாரு. மலபார் கேரளா வர்மா, அப்புறம் தீரன் சின்னமலை, சிவகங்கை மருவசகர்கள், இவங்க எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி கடற்கரையில கடந்து சென்ற நேரத்துல ஊமத்துறையோட படை வீரர்கள் சில வீரர்கள் ஆங்கிலேய வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அடைச்சிருக்காங்க. இவரது மனைவி கணவரை விடுவிக்குமாறு கேட்டவருக்கு ஊமத்துறை சரின்னு சொல்லி விடுவிச்சிருக்காரு. அதுக்காக வீரவாள் பரிசா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரை அந்த வீரவாள் பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க. இத அவருடைய கால்நல் அப்படிங்கிறவர் அவருடைய கடிதத்தை கொடுத்திருக்காரு. அதாவது ஆங்கிலேய வீரர்கள் மரியாதையா நடத்திருக்காரு இவரு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வாளுக்கு வேலி அம்பலம் அப்படிங்கிறவரு. 18ஆம் நூற்றாண்டுல வெள்ளையர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து போரிட்ட பாகனேரி என்ற கள்ளர் நாட்டோட தலைவர் இவரு. இது சிவகங்கை மாவட்டத்துல காளையார்கோவில் ஊராட்சியில இப்போதைக்கு இருக்குது. பாகனேரி நாடுங்கிறது 22 சிற்றூர்கள் கட்டுப்பட்ட ஒரு பகுதி. வாளுக்கு வேலு அம்பலம் இவருடைய முக்கியமான தலைவராக இருந்திருக்காரு. இவருடைய தந்தை கல்யாணி நாச்சியார், தம்பி கருத்த ஆதப்பன் அம்பலம், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாமே வேலு நாச்சியார், அதுக்கடுத்து மருதுபாண்டியரோட உற்ற நண்பர்களா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த வேலு நாச்சியாருடைய நன்னி அம்பலம் படைக்கு சேதுபதி அம்பலம் அந்த கள்ளர் தலைவர்களை ஏற்று இவங்க போரிட்ட வரலாறும் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அக்டோபர் 24, 1801 கத்தப்பட்டு அப்படிங்கிற ஊர்ல இவங்க இறந்து போயிடுறாங்க. அவர் நினைவாக இவரோட சகோதரர் கருத்தப்பன் அம்பலத்தால் நறுகள் வச்சு இன்னைக்கு வரை வழங்கிட்டு இருக்காங்க. இவருடைய பாகனேரி மக்களோட இன்னும் பொங்கல் வச்சு வழிபடுற ஒரு வழிபாடு இன்னும் இருக்கு. ஜூன் மாசம் 10ஆம் தேதி அது ரெகுலரா கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரையும். இந்த வாளுக்கு வேலியுடைய அம்பலம் அப்படிங்கிற வரலாறை அடிப்படையாக கொண்டு தென்னரசு அப்படிங்கிறவரு செம்மாதுளை அப்படின்னு ஒரு நூலை ஏற்றிருக்காரு. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது கோபால் நாயக்கர். இவர் இறப்பு 20 நவம்பர் 1801. இவங்க விடுதலை போராட்ட முன்னாடிகள் ரொம்ப முக்கியமானவர். ஆங்கிலேயர் தமிழ் மண்ணிலிருந்து விரட்டணும் அப்படிங்கிறக்காக 18ஆம் நூற்றாண்டுல பெரும்பிட திரட்டி ஒரு கூட்டமைப்பு நடத்திய ஒரு மன்னர். இவர் திண்டுக்கல் பழனிக்கு நடுவால விருப்பாச்சி அப்படிங்கிற ஊர்களோட நாயக்கர் பாளையம் அப்படிங்கிற முறையில ஆட்சி செஞ்ச ஒரு குறுநில மன்னர். இவங்க குப்பினியர்களுக்கு எதிராக அன்னைய காலத்துல பிரிட்டிஷர்ஸ் குப்பினியர் அப்படின்னு பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. குப்பினியர்களுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டால் கட்டபொம்மனை போல தூக்கிலிட்டு கொல்லப்படுவார் என்ற செய்தி அவருடைய ஆட்சி முறையில அனுப்பியிருக்காரு. இந்த ஜமீன் ஒழிப்பு முறையில இந்த செப்பு பட்டை இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. கோவையில் தாக்குதல் 1800 ஏப்ரல்ல கோபால் நாயக்கர் தலைமையில் இறுதிக்கட்ட போருக்கு திட்டமிட்டிருக்காங்க. இக்கூட்டத்துல கேரள வர்மா, மைசூர் கிருஷ்ணப்பா, சிவகங்கை சின்னமருது, கோவை ஹாஜிகான், ராமநாதபுரம் கல்யாணித்தேவர் மற்றும் பெருமாள் பிள்ளை இவங்க எல்லாம் கலந்து இருக்காங்க. இவங்க கோவையில் உள்ள ஆங்கிலேயரோட ராணுவ முகாமை நாலாபுறமா ஒரே நேரத்துல தாக்குவது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க.
அதுபடி ஓசூர் புட்டா முகமது, இச்சாப்பட்டி ரமணுல்லா கான், ஓசூர் முகமது கான், பாராமத்தி ஐயாவு, சேசையா அப்படிங்கிற தளபதியா இருந்து இது முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி ஆங்கிலேயருக்கு எட்டின உடனே இவங்க என்ன பண்றாங்க, சுத்தி வளைச்சிடுறாங்க. வளைக்கும் போது முகமது ஹாசன், சேலத்தோட கலெக்டர், மக்களாயிட செய்த சித்திரவதையிலிருந்து கூட்டணி ரகசியம் போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் தன்னைத்தானே கழுத்தறுத்து இறந்துக்கிறாரு. இவரோட முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு தலைவராகவே இருந்திருக்காரு. இந்த கோபால் நாயக்கர் இருக்கனால மட்டும்தான் நடுவால ஒரு கூட்டணிங்கிறது பல்வேறு இடங்கள்ல கூட்டணி அமைச்சு போரிடலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 5 ஏக்கர் பரப்பளவுல இருந்த விருப்பாட்சி அரண்மனை இப்போதைக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அழிச்சது இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் புனரமைச்சிருக்காங்க. இது மணிமண்டபம் ஒன்று இருக்கு, திண்டுக்கல் பழனி தேசிய நெடுஞ்சாலையில 69 லட்சம் ரூபாய் செலவுல நல்ல சூப்பரா அமைச்சிருக்காங்க. பார்வையிடுவர்கள் அங்கே போய் நேராக பார்த்துக்கலாம். நன்றி.